தலையோட மங்காத்தா படத்துக்கு பார்க்க போன தளபதி ரசிகர்களை தலை ஃபேன்ஸ் அடித்து தோர்த்துட்டாங்களாம். அது எந்த மாதிரினா, மங்காத்தா படத்தை பார்க்க போன தளபதி ஃபேன்ஸ் டிவிக்கேன்னு கத்தன போதும் அந்த கட்சி கொடையும் பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸ் பிடுங்கி துரத்திட்டான்ட்டு ஒரு பேரை கொடுத்துட்டீங்க. ஓகே, அப்புறம் படத்தை முடிஞ்சு வெளியே வரும்போது தலை ஃபேன்ஸ் எவனுமே தளபதி டிவிகே கொடிக்கு, அதாவது டிவிகேக்கு நாங்கள் ஓட் போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தலை ஃபேன்ஸு, அதாவது தலையோட ஃபோட்டோவை காட்டி ஓட்டு பிச்சை கேட்காதீன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நாயன்னு தெரியல. ஏன்னா நினச்சேன் தலை ஃபேன்ஸ் யாரும் இந்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கலந்த ஒரு இதாகவே போயிடுச்சு. ஏன்னா தலைன்னாவே பார்த்தீங்கன்னா டிஎம்கே சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நெருக்கிட்டாங்க அப்படின்ற பேரும் பார்த்தீங்கன்னா பின்னாடி இப்போ வரதான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தொண்டனால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்து பேச முடியும். ஏன்னா நீங்களே ஒரு ஆளை வந்து டிவிகே கொடி எடுத்து வர சொல்லி நீங்களே அடித்து துரத்துவீங்களாம். கேட்டால் தளபதி ஃபேன்ஸை அடித்து துரத்தணுன்ற ஒரு பேரை பார்த்தீங்கன்னா இவங்களே உருவாக்கிவாங்களாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல கிடையாது. டிஎம்கே தொண்டனால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். அவங்க தான் பின்னணியில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே நடக்குது. இவனுங்களே பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸ் கூட கலந்துக்குன்னு இவங்க பேசிக்கினாங்கன்னா எல்லாத்தையும் நம்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.